இப்பொழுதும் கூட பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி அதை தியானம் பண்ணினால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று, அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமோ அதை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தருக்கு பரிசுத்தம். பாருங்கள், கர்த்தர் பரிசுத்தர். அவரை பற்றி அவர் எப்படி புகழப்படுகிறார் என்று நீங்கள் பார்த்தால், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வின்றி துதிக்கப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் வல்லவர் 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 என்று, அல்லது நல்லவர் 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 என்று அப்படி சொல்லி துதிக்கப்படவில்லை. அவர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கப்படுகிறார். இரவும் பகலும் ஓய்வின்றி சதா காலமும் அப்படி துதிக்கப்படுகிறார். அப்படியானால் அந்த பரிசுத்தத்திலே ஒரு விசேஷம் உண்டு. தேவனுடைய பரிசுத்தம் என்றால் என்ன ஒரு கேள்வியை நம்ம கேட்டால், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அப்படியானால் அவருடைய பரிசுத்தம் என்னன்னு தெரிஞ்சாதான் நாம் அவரோட சேர்ந்து பரிசுத்தமாக வாழலாம். ஆதலால் அவருடைய பரிசுத்தம் என்ன என்று நாம் சற்று கவனிப்போமாக. எங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். எப்படி? உங்களுடைய பரலோகத்தில் இருக்க பிதா பூரண சற்குணராக. நான் பரிசுத்தத்தை பற்றி சொல்ல வர்றேன், அதுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு இந்த வசனத்தை சொல்கிறேன். பூரண சற்குணர் அப்படின்னா சற்குணம், அப்புறம் பூரண சற்குணம். அதாவது ஒரு இந்த இடம் சுத்தமாக இருக்குன்னா நல்லா சுத்தமாக இருக்குங்க. அதில் ஏதாவது ஒரு இங்கு தெளித்து வச்சுருந்தா, இப்போ சுவர் இருக்குது, வெள்ளை சுவர், ஆனால் வெள்ளை சுவர் தான், ஆனால் அதில் ஒரு இங்கு அடித்து விடுங்க, அவ்வளோ பெரிய வெள்ளை சுவர் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. அந்த இங்கு அடிச்சிருக்கு பாரு, அசிங்கமாக இருக்குது அப்படி சொல்லிடுவோம். அப்படியானால் அந்த ஒரு டாட்டுக்கு கூட இங்கு இல்லாமல் சுத்தமாக வெள்ளையாக இருக்கிறது தான் வெள்ளை சுவர்னு சொல்லுவோம். அதுபோல் அன்பு, நீதி, நியாயம், நன்மை செய்வது, இது போன்ற அநேக நற்காரியங்கள், இப்படி எல்லா நற்குணங்களிலும் பூரணமாயிருக்கிறது. அவர் இந்த உலகத்தினாலே கரைப்படுத்தப்பட முடியாதவர். அவர் உலகத்தை விட்டு விலகி இருக்கிற, உலகம்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த உலகம் பிசாசுக்குள் கிடக்கிறது, அந்தகாரத்துக்குள் கிடக்கிறது, பாவத்துக்குள் கிடக்கிறது, துர்க்குணத்துக்குள் கிடக்கிறது, அசுத்தத்துக்குள் கிடக்கிறது. இதில் எல்லாம் அவர் இருந்து அவர் அப்புறம் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது? ஆதலால் இந்த உலகம் தீட்டுப்பட்டு விடுறது. இந்த தீட்டுப்பட்ட உலகத்தை கூட இப்படியே நான் வச்சுருக்க மாட்டேன். மனம் திரும்புகிறவர்கள் மனம் திரும்பிய இடத்துல வந்த பிறகு நான் இந்த வானத்தையும் பூமியையும் மறுபடியும் அக்கினிக்குட்படுத்தி அதை சுத்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதைத்தான் புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு மனிதருடைய இருதயம், மனிதருடைய வாழ்க்கை அசுத்தமாக இருக்கிறது. இதை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் வருகிறார். அதை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறாராம்? அவருடைய பரிசுத்தம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம பரிசுத்தமாகலான்னு சொன்னேன். இப்போ அவருடைய பரிசுத்தம் வந்து எல்லா நற்குணங்களிலும் பூரணமாக இருக்கிறது. இப்படி அவர் நம்மையும் கூட ஆக்க விரும்புகிறார். முதலாவது அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுகிறோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறேன். ஏசாயா 4:3 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர், சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அதாவது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுறதை நமக்கு தெரியும் ஏற்கனவே.
இப்போ பரிசுத்த ஆவியினால் கழுவப்படுறதை பற்றி அக்கினினால் அதை கவனிங்க, திரும்ப வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் கழிகூர்ந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஆக இயேசுவின் ரத்தத்தால் கழுவுறதை பற்றி பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சீயோன் குமாரத்தி அழுக்காக இருக்கிறா, அவளை கழுவணுன்னா அவர் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும், அப்போ பரிசுத்த ஆவி, சுட்டரிப்பின் ஆவியினாலும், அதுவும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை, எருசலேமின் இரத்தப்பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது, அது எருசலேமை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் செய்த பாவங்களை அதுக்கு என்ன கணக்கு? அதை அவர் நம்மை கழுவுகிறார். எப்படி? நியாயத்தின் ஆவியினாலே. எது நியாயம், எது அநியாயம்? அப்போ நமக்குள்ளே நியாயத்தை போதிக்கிறாரு. நீ செஞ்சது தப்பு தானே அப்படின்ட்டு நீங்கள் ஐயோ ஆண்டவரே எனக்கு ஒன்றும் நல்லா இல்லை, எனக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி அழுவுறீங்களே, அந்த தான் சுட்டரிப்பின் ஆவி. உங்களுக்குள்ளே இருக்க பாவத்தை சுட்டரிக்கிறார். ஆமர்மையானவர்களே, அங்கே உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் அப்படி சொன்னாக்க என்ன அர்த்தம்? ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து பரிசுத்தமாக இருந்த நாம் ஏதோ நம்முடைய சமுதாய குடும்ப பின்னணியில் சூழ்நிலையில் இதா அதான்னு யோசித்து பார்த்து கடைசிக்கு ஏதோ இந்த உலகத்தில் போய் விழுந்து கிடந்திருப்போம். விழுந்து கிடந்து அப்புறமேலு அங்கே நிம்மதி இருக்காதில்ல. ரட்சிக்கப்பட்டாலும் பாவத்துக்குள்ளே போனால் நிம்மதியே இருக்காது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி எழுதியிருக்கு. அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றவர்களா, பரிசுத்தாவியில் நிரம்பி அபிஷேகம் பெற்றவர்களா, அந்த வரப்போகிற உலகத்தோடைய சந்தோஷத்தை இங்கே நாம் அனுபவித்தவர்களா? அப்படி இருக்கிறவர்கள் மறுபடியும் ஏதோ பாவத்துக்குள்ளே போகும்போது உள்ளே குற்ற மனசாட்சி வந்து விடுகிறது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அங்கே ஆவிக்குரிய பலன் இல்லாமல் போய் விடுகிறது. ஆத்மா பலனற்று போய் விடுகிறது. எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைமை வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் நம்மை ஒழுங்குபடுத்தணும்னா என்ன செய்வார்? பாவத்தை போக்கணும். அது ரத்தத்தால் தான் கழுவணும், வேறு வழி இல்லை. ஆனால் ஏற்கனவே பாவம் செஞ்சு கரைப்படுத்தி இருக்கமே இந்த ஆத்மாவை, அதை எப்படி போக்குறது? அங்கே தான் சுட்டரிப்பின் ஆவி. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். நல்லா போட்டு வறுத்து எடுத்தால் தான் ஆள் சரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாமே சில ஆட்களுக்கு இந்த சில தண்டனை அனுமதிக்கிறது உண்டா இல்லையா? உங்கள் பிள்ளைய தப்பு பண்ண அடி செம்மையாக போடுறீங்களா இல்லையா? சுட்டரிப்பின் ஆவியினாலே உண்டாகிற காரியம் தானே. அதுபோல் இன்றைக்கி நம்மளை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் கர்த்தர் பிசாசுக்கிட்ட ஒப்படைச்சி சில குறிப்பிட்ட காரியங்களில் ஒப்படைச்சி அதிலிருந்து சில உபத்திரவங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அனுமதிக்கிறார். இம்மட்டு வா, இதுக்கு மிஞ்சி வராதேன்னு கடல் அலைக்கு சொன்ன மாதிரி பிசாசுக்கிட்ட சொல்லியிருப்பாருந்தா இவ்வளோதான், அதுக்கு மேலே அவனை தொடக்கூடாது அப்படி சொல்லியிருப்பார். ஆனால் அதுவே நம்மளால் தாங்க முடியலையே. சுட்டரிப்பின் ஆவியினால் என்று எழுதியிருக்கிறது. ஆக நம்மை சுத்திகரித்தாதான் உங்கள் மனசு திருப்தியாகும், நிம்மதியாகும். அப்பா இயேசு ரத்தம் என்னை கழுவிருச்சு அப்படின்னு ஒரு சமாதானம் உங்கள் இருதயத்தில் வரும். அந்த சமாதானம் வந்த பிறகு நீங்கள் கர்த்தர்கிட்ட இன்பமாக பேசி பாடி ஆராதித்து பரிசுத்த ஆவியில் நிரம்பிடுறீங்க. அப்படியானா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம பாவம் செஞ்சோன்னா காணா போச்சு. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கன்னா நம்ம என்னத்தையே செஞ்சு துக்கப்படுத்திட்டு அவர் நம்முடைய இருதயத்தில் நம்ம இன்னும் ரட்சிப்பில் இருக்கிறோம்.
ஆனால் அவருடைய ஆவியானவர் கிரியை செய்ய முடியல. அதனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் மூலையில் ஒரு பக்கத்தில் உட்காந்துடுறாரு. ஆக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியாதபடிக்கு நமக்குள்ளே பிசாசு கிரியை செய்கிறான். பிசாசோடைய ஆவி வேலை செய்யுது. அங்கே இச்சைகளுக்கு இடம் இருக்கிறது. அதனால் அவன் நுழைகிறான். ஆதலால் இச்சையை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அவைகளை விளக்குவோமாக. 10 கட்டளையிலே போட்டிருக்குல்ல, இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய எதை வேணாலும் இச்சியாதிருப்பாயாகன்னு போட்டிருக்கு. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். இயேசு போதுமே என்று பாடுறமே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். அவரை பற்றி கொள்வோமாக. அவர் மட்டுமே நம்மை உண்மையான ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். வேதனையற்ற ஐஸ்வர்யம்னு வாசிச்சிருக்கீங்களா? ஆமாம், ஐஸ்வர்யம் வரும். ஆனால் அந்த ஐஸ்வர்யம் வந்ததுனால வேதனை வராது. ஏன்னா தேவன் கொடுக்கும்போது வேதனையற்ற ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதம் வேணும். அதை சரியாக பயன்படுத்த தெரியலன்னா தப்பு. அந்த ஆசீர்வாதத்தை தவறான விதத்தில் பெற்றுக்கொள்கிறதும் தப்பு. கர்த்தர் மட்டுமே மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். ஆனால் பூமியில் இங்கேருந்து அங்கே எதையாவது தேடினோமானா தேடி கிடைக்கும், அதோட வேதனையும் வரும். இந்த உலகத்தார் அதை தான் செய்கிறாங்க. இந்த உலகத்தில் நன்மையே கிடையாதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகம் அசுத்தத்துக்குள், அந்தகாரத்துக்குள், பாவத்துக்குள், பிசாசுக்குள் கிடக்கிறது. அப்புறம் இங்கே நன்மை இருக்கும்? அதனால் தான் நாம் வானத்தை நோக்கி பார்த்து கர்த்தாவே என்று நாம் ஜெபிக்கிறோம். ஏன்னா அங்கேருந்து தான் நன்மைகள் வர வேண்டும். பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனை ஒன்று பெற்றுக்கொள்ளுகிறது இல்லையே. ஆதலால் இதை கவனிப்போமாக, கர்த்தரை பற்றி கொள்வோமாக. இந்த பாவத்தை விட்டு, பிசாசை விட்டு, உலகத்தை விட்டு பிரித்தெடுத்து கொண்டு நம்மை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுகிறது. அதுக்கப்புறம் பாவம் செஞ்சு வச்சாக்க சுட்டரிப்பின் ஆவியினால் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அருமையானவர்களே, இப்படி நீங்கள் உங்களை இந்த உலக காரியங்களிலிருந்து பிரித்தெடுத்து கொள்ளுகிறீர்கள். பாருங்கள், இந்த உலக பாவங்களிலிருந்து, பிசாசுடைய காரியங்கள் உங்களை பிரித்தெடுத்து கொள்ளுகிறீர்கள். பாருங்கள், அதைத்தான் சாங்டிஃபிகேஷன். தேவனுக்கென்று என்னை நான் பிரித்தெடுத்து கொண்டேன் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு சொந்தமானால் நீங்கள் தேவனுக்கு பரிசுத்தம்ங்கிறதுக்கு இப்படி ஒன்று சொல்கிறேன். நீங்கள் தேவனுக்கு சொந்தமானால் நீங்கள் தேவனுக்கு பரிசுத்தம். உங்களுடைய வாழ்க்கையிலே, சரீரத்திலேயோ, உங்களுடைய மனதிலோ, உங்களுடைய வாழ்க்கையிலோ தேவனுக்கு சொந்தமல்லாத சில காரியங்கள் உள்ள வருமானா அங்கே பரிசுத்தம் இல்லாமல் போய்விடுகிறது. நீங்கள் தேவனுக்கு சொந்தம், முற்றிலும் சொந்தம், கர்த்தருக்கே சொந்தம். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நீங்கள் ஒப்படைத்து அப்படி வாழும்போது தான் உண்மையிலேயே நீங்கள் தேவனுக்கு பரிசுத்தம். அப்படி இருக்கிறது தான் சரி. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஆசீர்வாதம். அதை பற்றி கொள்வோமாக. ஓகே, காட் பிளஸ் யூ.